வணக்கம் அன்பு குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் தேன்மொழி சந்தனராஜ் அத்தை. பிறந்த நாள் அப்படின்னாலே ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம். ஏன் தெரியுமா? அணிச்சல்லாம் வெட்டுவாங்க. அணிச்சல்னா என்னன்னு கேக்குறீங்க? அதான், கேக்கெல்லாம் வெட்டுவாங்க. உங்களுக்கு பிடிச்சமான பரிசு பொருள்லாம் கிடைக்கும். புது ஆடையெல்லாம் கிடைக்கும். சரி வாங்க, இந்த கதையோட பேர் கூட பிறந்த நாள் தான். யாருக்கு பிறந்த நாள், எப்படி கொண்டாடுறாங்கன்னு இந்த கதையை பார்க்கலாமா? இது எழுதுறவங்க சக முத்துக்கண்ணன் அவர்கள். தாத்தா தாத்தா, உங்களுக்கும் பாட்டிக்கும் ஓட்டப்பந்தயம் வைக்கலாமா அப்படின்னு சித்ரா கேட்டா. என்னது? வாட்ட பந்தயமா? அதெல்லாம் முடியாது. நமக்கெல்லாம் இந்த வயசான காலத்துலலாம் ஓட்டப்பந்தயம் எங்க ஓடுறது? அப்படின்னு தாத்தா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சித்ரா அடம் புடிச்சா. ஏன் தெரியுமா? சித்ராவுக்கு இன்னைக்கு பிறந்த நாளு. காலையில இருந்து உற்சாகமா இருந்தா. வீட்ல அம்மா கேசரி செஞ்சாங்க. பக்கத்து வீட்டு குமாரும் ரவியும் வந்தாங்க. அம்மா கேசரி சாப்பிட கொடுத்தாங்க. கேசரி சாப்பிட்டுட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்லாம் சொன்னாங்க. பரிசா பேனாலாம் கொடுத்தாங்க. சித்ராவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பா கரடி பொம்மை வாங்கி கொடுத்தாரு. தாத்தா தான் கேட்டதை செய்யவே இல்லை. பிறந்த நாளுக்கு என்ன வேணும்னு கேட்டது தாத்தா தான். அதான் சித்ரா கேட்டா. என்ன கேட்டா? தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஓட்டப்பந்தயம் வைக்கணுமா மதியம் வரைக்கும். தாத்தா சம்மதிக்கவே இல்லை. சித்ராவோட முகம் உம்முன்னு ஆயிடுச்சு. கடைசியில தாத்தா வழிக்கு வந்துட்டாரு. உன் பாட்டி சரின்னு சொன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு. சரிதான், ஓகே, பாட்டி 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 அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடனா சித்ரா. பாட்டி இதுக்கெல்லாம் யோசிக்கிறவங்க கிடையாது. என்ன? ஓட்டப்பந்தயம் தானே? எல்லாம் வரேன். சரிதான் சரிதான், வரேன் வரேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டாங்க. சித்ராவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தாத்தா, பாட்டி ரெடி ஆயிட்டாங்க. தாத்தா கிட்ட ஓடி வந்து சொன்னான். சரி சரி, ஒத்துக்கிட்டாளா அவ? ஓட்டப்பந்தயம் முடியட்டும், உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் அப்படின்னு தாத்தா சொன்னாரு. சாயங்காலம் 5 மணி ஆச்சு. வீட்டுக்கு பின்னால வெட்ட வெளி. கோலமாவுல கோடு போட்டா சித்ரா. கோட்டுல இருந்து ஓடணும், வீட்டு கதவை தொடணும். தாத்தா வேட்டிய மடிச்சு கட்டுனாரு. பாட்டி சேல முந்தானைய இடுப்புல சொருகுனாங்க. குமாரு, ரவி, அம்மா, பக்கத்து வீட்டு அத்தை, மாமா எல்லாரும் நின்னுட்டு இருந்தாங்க. தாத்தா பாட்டி கிட்ட சொன்னாரு. ஏ, மெல்ல ஓடு, கீழே விழுந்துடாத அப்படின்னு சொன்னாரு தாத்தா. தாத்தா மீசைய தடவிக்கிட்டே இருந்தாரு. சித்ரா இப்ப சொல்ல போறா. 1 2 3. தாத்தாவும் பாட்டியும் ஓடுனாங்க. எல்லாரும் முதல் முறையா பாக்குறாங்க. சித்ரா, குமார், ரவி எல்லாரும் கை தட்டுறாங்க, தட்டுறாங்க, தட்டிக்கிட்டே இருக்காங்க. சித்ராவோட அம்மா ஆச்சரியமா பார்த்தாங்க. குமாரு விசில் அடிச்சான். 2 பேரும் பேத்திக்காக ஓடினாங்க. அந்த பக்கமா போறவங்க நின்னு வேடிக்கை பார்த்தாங்க. தாத்தாவா பாட்டியா அப்படின்னு. ஓட்டப்பந்தயத்துல பாட்டி தான் முந்தினாங்க. தாத்தா தாத்தா, வேகமா ஓடு தாத்தா அப்படின்னு குமார் கத்துனான். பாட்டி 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 அப்படின்னு எல்லாம் சேர்ந்து கத்துனாங்க. தாத்தாவோட ஓட்டம் குறைஞ்சி போச்சு. இனிமே அவரால் முந்த முடியாது போல. பாட்டி ஓடுறாங்க ஓடுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஓடும்போதே திரும்பி பார்த்தா தாத்தா நிக்காம தான் ஓடி வந்துட்டு இருந்தாரு. பாட்டிக்கு கொண்டை மட்டும் அவுந்துருச்சு. கொண்டைய முடிஞ்சுக்கிட்டே ஓடினாங்க பாட்டி. தாத்தாவுக்கு வேட்டி அவுந்துச்சு. மடிச்சு கட்டிக்கிட்டே ஓடுறாரு தாத்தா. பாட்டி வீட்டை நெருங்கினாங்க. பாட்டி 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 அப்படின்னு எல்லாம் சேர்ந்து கத்துனாங்க. தாத்தாவால இனி ஜெயிக்க முடியாது. சித்ராவை திரும்பி பார்த்துக்கிட்டாரு. ஓடு தாத்தா, ஓடு 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 அப்படின்னு சித்ரா கத்துறா. பாட்டி வீட்டு கதவை தொட்டாங்க.
வாசப்படியில அப்படியே உக்காந்துட்டு உஸ் உஸ் அப்படின்னு மூச்சு வாங்க பாட்டிக்கு. தாத்தாவும் ஒரு வழியா வந்து சேர்ந்தாரு. வாசல்ல வந்து உக்காந்துட்டு அவரும் தஸ் புசுன்னு மூச்சு வாங்குறாரு. எல்லாரும் ஓடி வந்தாங்க. பாட்டிக்கு கை கொடுத்தாங்க. சித்ராவும் கை கொடுத்தா. தாத்தா கிட்ட ஓடி வந்து தாத்தாவை கட்டி பிடிச்சுக்கிட்டா. தாத்தா சித்ராவை வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்தாரு. ஒரு பைய எடுத்தாரு. பைய நிறைய பம்பர முட்டாயிங்க. தாத்தாவே செஞ்சது. சித்ரா கிட்ட கொடுத்தாரு. சித்ரா எல்லாருக்கும் மிட்டாய் கொடுத்தா. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. இது என்ன மிட்டாயி அப்படின்னு எல்லாம் கேட்டாங்களா? இது பம்பர மிட்டாய். எங்க தாத்தாவே எனக்காக செஞ்சது. அச்சி வெள்ளத்தை பம்பர மாதிரி சீவி செய்வார் எங்க தாத்தா அப்படின்னு சொன்னா சித்ரா. பாடியை வாங்கி ஒரு கடி கடிச்சுக்கிட்டாங்க. இதை எப்பா செஞ்சீங்க அப்படின்னு பாட்டி கேட்டாங்க. நேற்று ராத்திரி தான் செஞ்சேன் அப்படின்னு தாத்தா சொன்னாரு. தாத்தா தாத்தா ஓட்டப்பந்தயம் முடிஞ்சது ஒரு ரகசியம் சொல்றேன்னு சொன்னீங்களே, என்ன தாத்தா அது? அதை சொல்லுங்க தாத்தா அப்படின்னா. சொல்றேன் சொல்றேன். இன்னைக்கு உங்க பாட்டிக்கும் பிறந்த நாள் அப்படின்னு தாத்தா சொன்னாரு. ஐ பாட்டி பிறந்த நாள் அவங்களுக்கு. எல்லாரும் பாட்டியை திரும்பி பார்த்தாங்க. ஹாப்பி பர்த்டே பாட்டி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாட்டி அப்படின்னு எல்லாம் சேர்ந்து கத்துனாங்க. என்ன குழந்தைகளே, கதை நல்லா இருந்துச்சா? வேறொரு கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.